எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு டேக்ஸ் வந்து ரெண்டு விதமாக எப்படி க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா டேக்ஸ் நீங்கள் என்னென்ன டேக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு எப்போதுமே ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் ஒன்று இருக்குங்க. அந்த ஆல்டர்னேட் மெத்தடோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு query-யை நீங்கள் எப்படி அதை ஆப்டிமைஸ்ட் ஆக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கால்குலேட்டட் காலம் க்ரியேட் பண்ணுவேன். அந்த கால்குலேட்டட் காலமை ரெண்டு டேக்ஸ் யூஸ் பண்ணி சேம் கால்குலேட்டட் காலம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். எந்த கால்குலேட்டட் காலம் வந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் லைக் ஆப்டிமைஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம இந்த ஆப்டிமைஸில் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ செகண்ட்ஸ் அது எடுக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சாம்பிள் டேட்டா, அதாவது பவர் பிஐலே உங்களுக்கு சாம்பிள் டேட்டா ஒன்று இருக்கும். அந்த சாம்பிள் டேட்டா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பவர் பிஐ சாம்பிள் டேட்டா எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் என்னோட இதுக்கு போகலாம். லைக் என்னோட GitHub பேஜில் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று இங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பவர் பிஐ தமிழில் அதில் எப்படி அந்த சாம்பிள் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் டேட்டா எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாம்பிள் டேட்டா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் என்ன பண்ணணும்னு தெரியல, இல்லை நான் வந்து உங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணணும், ஏதாவது queries இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என் கூட ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம், என்னோட கால் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இன்றைக்கி வந்து இன்னையோட சினாரியோ, நம்ம என்ன சினாரியோ வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் டேட்டாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்தந்த டேட்டாலாம் இருக்குது, என்கிட்ட இந்தந்த டேட்டாலாம் இருக்குங்க, பார்த்துக்கோங்க, இந்தந்த டேட்டா என்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ நான் இப்போது இதுலேருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ப்ராஃபிட் மார்ஜின் நான் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக ஈஸியான ஒரு டாக்ஸ் query போடுவேன். டாக்ஸ் query க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் கால்குலேட்டட் காலம் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை ஆப்டிமைஸ்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிப்பேன். அதனால எப்படி வந்து உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கால்குலேட்டட் காலம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஈஸியஸ்ட் வே, யூஸ்வலாக நம்ம எல்லாருமே ஈஸியஸ்ட் வே தான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற அந்த கால்குலேட்டட் காலம்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போய்க்கணும். லைக் இதுதான் உங்களோட டேபிள் வியூ ஒரு டேட்டா வியூ. ஸோ டேபிள் வியூ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நியூ காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ காலம் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து காலம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் தானே க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு, யூஸ்வலாக நான் வந்து இது ஆப்டிமைஸ்ட் கிடையாது, அதனால நான் நான் ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். ஓகேங்களா? நான் ஆப்டிமைஸ்டுன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய நான் ஆப்டிமைஸ்டு ப்ராஃபிட் மார்ஜினோட நேம். ஓகேங்களா? எப்படி நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் கால்குலேட் பண்ணலாம், நீங்கள் என்னென்ன டிவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட்டையும் சேல்ஸையும் டிவைட் பண்ணும். ஸோ இந்த டிவைடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் நியூமரேட்டர் கொடுக்கணும், டினாமினேட்டர் கொடுக்கணும், வேறு ஏதாவது ரிசல்ட் வேணுமாங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மட்டும் கொடுக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து என்னோட நியூமரேட்டருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேல்ஸ் அப்படிங்கிறது என்னோட டினாமினேட்டர். ஸோ சேல்ஸ் ப்ரைஸ் வந்து என்னோட டினாமினேட்டர். ஸோ இதை ரெண்டையும் கொடுத்துட்டேன், நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இதனால் எனக்கு என்ன க்ரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் மார்ஜின், நான் ஆப்டிமைஸ்டு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சிங்க. சரிங்களா? இப்போது இதை நான் உங்களுக்கு ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த டாக்ஸ் queryயோட ஃபார்முலாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு டாக்ஸ் query ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் நான் ஆப்டிமைஸ்டுங்க. இப்போது நான் அதை ஆப்டிமைஸ் பண்ணணும், இன்னொரு டாக்ஸ் query ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். நம்ம சும்மா அந்த டாக்ஸ் queryயை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட் வியூவில் இருக்கோம் இல்லையா? இப்போது இந்த டாக்ஸ் query நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறத மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு கார்டு விஷுவல் வந்து எனக்கு ஒன்று வருது. சரிங்களா? இப்போ நான் இதை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டாக்ஸ் query எனக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது லோட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஆப்டிமைஸ்க்கு போவேன். ஆப்டிமைஸ்க்கு போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நான் செலக்ட் பண்ணணும்.
செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் சைடில் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர்னு ஒரு விண்டோ வரும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வேறு ஒரு ரிப்போர்ட்ஸ்க்கு போயிட்டு திருப்பி இந்த ரிப்போர்ட்ஸ்க்கு வந்தேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு டாக்ஸ் குவரியில் இந்த பர்டிகுலர் டாக்ஸ் குவரி எனக்கு வந்து 8 மில்லி-செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஓகே, ஸோ இது வந்து மில்லி-செகண்ட்ஸ்க்கு நம்ம இந்த டாக்ஸ் குவரி என்ன ஒர்க் பண்ணுது, வாட் இஸ் த பர்ஃபார்மன்ஸ் அனலைசர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு ஆப்டிமைஸ்டு காலமை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் இந்த பர்ஃபார்மன்ஸ் அனலைசரை. ஓகேங்களா, திருப்பி நம்ம போகலாம். போயிட்டு இன்னொரு ஒரு காலம் நான் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ வந்து நியூ, அதே மாதிரி நான் நியூ காலம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேங்க. ஸோ நியூ காலம் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நியூ காலம் ஒன்று வரும். ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு அதே ப்ராஃபிட் மார்ஜின் தான், பட் ஆப்டிமைஸ்டாக எழுதுகிறேன். அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். ஆப்டிமைஸ்டு டாக்ஸ் குவரி எழுதுகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வேரியபிள், ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா, நான் ஒரு வேறுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு சேல்ஸ் அமௌண்ட்டில் வந்து நான் சேல்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு வேரியபிளில் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ப்ராஃபிட் அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது சாரி நான் தெரியாமல் என்ட்ரு அனுப்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக யாராக இருக்கும், பிகாஸ் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஷிஃப்ட்டையும் என்ட்ரையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நெக்ஸ்ட் லைனுக்கு போகுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் உங்களால் ப்ராப்பராக ஒரு இது வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இஃப் கண்டிஷனில் சேல்ஸ் அமௌண்ட் ஓகேங்களா இஸ் கிரேட்டர் தேன் 0 இருந்தது அப்படின்னா டிவைட் பண்ணும். என்ன நான் டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட் அமௌண்ட்டையும் கமா சேல்ஸ் அமௌண்ட்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, அண்ட் ஓகே, இது வந்து எல்ஸ் பார்ட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரே இது தாங்க, இட்ஸ் சேம் இது நான் வந்து ஒரு வேரியபிளாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து முதல்ல ஆப்டிமைஸ் ஆயிருக்காங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வரலாம். ஸோ ரெண்டு காலம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் மார்ஜின் ஆப்டிமைஸ்டுன்னு ஒரு இதுவும் ஆப்டிமைஸ்டு நான் ஆப்டிமைஸ்டுன்னு ஒன்று. சரிங்க, நம்ம இப்போது 2 டாக்ஸ் குவரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ உங்களோட டேட்டா போய்க்கோங்க. மார்ஜின் நான் ஆப்டிமைஸ்டு டேட்டா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட இதையும் கண்ட்ரியும் நான் செலக்ட் பண்ணுறேங்க. ஓகேவா, எனக்கு இப்போ ஒரு விஷுவல் வந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிமைஸ்டையும் ஒரு கண்ட்ரி, அதே விஷுவல் தான், ஆப்டிமைஸ் டேட்டா நான் ஆப்டிமைஸ் டேட்டா வச்சு பண்ணுறேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் அனலைசருக்கு போகலாம். பர்ஃபார்மன்ஸ் அனலைசர் இங்கே இருக்குங்க. சரிங்களா, கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணும், அப்போ தான் உங்களுக்கு அது லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சம் ஆஃப் ப்ராஃபிட் மார்ஜின் ஆப்டிமைஸ்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் ஆப்டிமைஸில் 353 செகண்ட்ஸ் மில்லி-செகண்ட்ஸ் ஆயிருக்கு, 348 மில்லி-செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குவரியோட ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இதோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷுவல் டிஸ்பிளே ஆகிறதுக்கு உங்களுக்கு 111 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஓகே, அண்ட் வந்து இங்கே வந்து 110 ஆப்டிமைஸில் உங்களுக்கு 110 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. ஓகேங்களா, எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதில் டாக்ஸ் குவரி நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு காலமாக நம்ம அதை கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்கு அது தெரியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இதையே நான் கிளிக் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஆப்டிமைஸில் இங்கே நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் குவரி வந்து 34 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுங்க. ஸோ வந்து நான் ஆப்டிமைஸில். ஓகேங்களா, இப்போ நீங்கள் அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்டிமைஸில் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, நான் ஆப்டிமைஸில் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரே டேட்டா தாங்க, நம்ம வந்து ஒரே டாக்ஸ் குவரி தான், நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக எழுதுகிறோம் அப்படிங்கிறதுல தான் அதோட சேஞ்சஸ் நடக்குங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அனலைசர்னால் என்ன அப்படின்னா உங்களோட ஒரு விஷுவல் லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அண்ட் அந்த விஷுவல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்வால்வ் பண்ணுற ஒரு மெஷர் ஒரு விஷுவல் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க இது. ஓகேங்களா, ஸோ யூஸ்வலாக அது வந்து மில்லி செகண்ட்ஸில் அது வந்து ரெக்கார்ட் ஆகும்.
உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்ன மில்லி செகண்ட்ஸ் தானே அப்படின்னு தோணும். நம்மளோட டேட்டாவில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 விஷுவல்ஸ் தாங்க இருக்குது. 2 விஷுவல்ஸ் இருக்குது. அதில் நம்ம கொஞ்சமான டேக்ஸ் தான் எழுதியிருக்கோம். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் வரும்போது நீங்கள் ஒரு பெரிய மாடல் க்ரியேட் பண்ணுவீங்க. மாடலே கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்கும், நிறைய டேக்ஸ் இன்வால்வ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷுவல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ எப்படி அதை ஆப்டிமைஸ்டாக எழுதணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஆப்டிமைஸ் இல்லாத query இல்லாத ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு விஷுவல் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு 353 மில்லி செகண்ட்ஸ் வருதுங்க. ஆப்டிமைஸ் பண்ணதில் உங்களுக்கு 348 மில்லி செகண்ட்ஸ் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 2 இதுக்கோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது பார்த்துருவோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆப்டிமைஸ்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆப்டிமைஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதாங்க நான் வந்து டேரெக்டாக டிவைட் பண்ணியிருக்கேங்க. என்ன ஆகும், ஒரு ரோக்கும் போய் அது வந்து ப்ராஃபிட்டையும் சேல்ஸ் ப்ரைஸையும் எடுத்து அது டிவைட் பண்ணி கொண்டு வருங்க. ஸோ ஈச் ரோ எல்லா ரோவையும் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு லார்ஜ் டேட்டா செட் இருக்கும்போது பெரிய டைம் எடுத்துக்கும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எரர் ஹேண்ட்லிங்கும் இது எஃபிஷியண்ட்டாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, அதுவே நம்ம ஆப்டிமைஸ் பண்ண query எடுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேல்ஸையும் ப்ராஃபிட்டையும் அந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து ஈஸியாக எரர் ஹேண்டில் பண்ணிடும். அண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டோர் பண்ணதுனால உங்களோட டேட்டா வந்து ஈஸியாக கால்குலேட் ஆகி அது டிவைட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன், ஃபைனலி இந்த டிவைட் பண்ண ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணு. சப்போஸ் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா 0வே ரிட்டர்ன் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். சாரி, இப்போ சேல்ஸ் அமௌண்ட் வந்து 0வோட கிரேட்டராக இல்லை அப்படின்னா 0வே ரிட்டர்ன் ஆகிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். சிம்பிள் queryங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையுமே ஒரு டேக்ஸுக்குமே எல்லா டேக்ஸுக்குமேங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கும். சரிங்களா? எல்லா டேக்ஸ்க்கும் ஒரு ஆல்டர்னேட் இருக்கும். அந்த இதை தான் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு டேக்ஸ் நீங்கள் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அது பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும், மீன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்க, ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு வந்து ஜஸ்ட் ரைட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் மேட்டில் ஸ்கெடியூல் பண்ணி என்னோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து பவர் பிஐ இன்டர்வியூக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்க இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இங்கே பவர் பிஐயோடது இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டேட்டா செட் வேணும் அப்படின்னா என்னோடய GitHub பேஜில் பவர் பிஐ எக்ஸசைசஸில் இருக்குங்க, பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இந்த இது யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.